மிஷினை வாங்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கும் ஃபோனை பார்த்தே நாம் எம்ப்ராய்டரி கற்றுக்கலாம் அப்படின்னு நம்பி மிஷின் வாங்கினவங்களுக்காகவும் தான் ஒவ்வொரு டிசைனையும் ஈஸியாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ட்ரிக்கையும் நான் அப்பப்போ இடையில சொல்லித்தரேன். இந்த குண்டு மாடலை அடிக்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கல்யாணிஸ் எம்ப்ராய்டரி ஒர்க். இன்னையிலேருந்து நம்ம சேனலில் டுட்டோரியல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம மிஷினை பற்றின ஒரு சில பேசிக்கான விஷயங்களை பார்த்துடலாம். எம்ப்ராய்டிங் தெரிஞ்சவங்களுக்கும் ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கும் இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் மிஷினை வாங்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கும் ஃபோனை பார்த்தே நாம் எம்ப்ராய்டரி கற்றுக்கலாம் அப்படின்னு நம்பி மிஷின் வாங்கினவங்களுக்காகவும் தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எம்ப்ராய்டரி மிஷினு. இது ரெனு கம்பெனி மிஷினு. அடுத்து பார்த்திங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம அகல பாயிண்ட் எடுக்கணும். இது காலோட பெடல். இதை பாருங்கள், இப்படி தான் காலால் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அகலம் கூடும் குறையும். இதை மாதிரியே தான் நம்ம காலை வச்சு ப்ரெஸ் பண்ணால் அகல பாயிண்ட் எடுக்கும். டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அகலத்தை கூட்டி குறைச்சிக்கணும். அடுத்து பாருங்கள், கீழே நான் காலில் ப்ரெஸ் பண்ண அகல பாயிண்ட் கூடி குறையுதா, இதை மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். அடுத்து மிஷினில் நூலை இப்படி ஒரு சுற்றிக்கிட்டு லைட்டாக முறுக்கி எடுத்துக்கிட்டு இதில் பாருங்கள் 2 ஹோல் இருக்கா, அதில் ஒரு ஹோலில் நம்ம நூலை விட்டால் போதும். நான் மேலே இருக்கிற ஹோலில் நூலை விடுறேன். அதுக்கடுத்து அப்படியே கீழே கொண்டு இந்த டென்ஷன் பார், இந்த கருப்பு கலரில் இருக்குல்ல, அந்த இதுக்கு இடையில நம்ம நூலை விடணும். அடுத்து இந்த ஸ்ப்ரிங்கு, டென்ஷன் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே இப்படி நூலை விட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே கொண்டு வந்தோம்னா இதில் 2 ஹோல் இருக்கும். அதில் முன்னாடி இருக்கிற ஹோலில் இந்த நூலை விட்டுக்கோங்க. அப்படியே நூலை எடுத்து கீழே கொண்டு ஸ்ட்ரைட்டாக ஊசியில் கோர்த்துருங்க. அவ்வளோதான், நூல் கோர்த்து முடிச்சாச்சு. அடுத்து இதுதான் செட்டில். இதில் தான் நாம் பாபினோட டப்பியை மாட்டணும். அதில் இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் டக்குன்னு சத்தம் கேட்கும். ஊசியை கீழே விட்டு நூலை மேலே எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். இதில் இருக்கிற மாதிரியேவும் பேசிக்கான டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அது மாதிரி நான் எம்ப்ராய்டிங் கற்றுக்கிட்ட இடத்துல எனக்கு ஒவ்வொரு டிசைனுக்கும் என்ன பேர் சொல்லி கொடுத்தாங்களோ அதையே தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உதாரணத்துக்கு இதுக்கு பேர் குண்டு, இது மொட்டுக்காய், இது ஊசிக்காய், இது கொம்பு, இந்த மாதிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு டிசைனுக்கும் நான் சொல்கிற பேரை தவிர்த்து உங்களுக்கு தெரிஞ்சு வேறு பேர் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி இந்த ஒவ்வொரு டிசைனையும் ஈஸியாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ட்ரிக்கையும் நான் அப்பப்போ இடையில சொல்லித்தரேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாம் இந்த குண்டு மாடலை அடிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நாம் குட்டி குட்டியாகவும் குண்டு அடிக்கலாம். ரொம்ப பெருசாக வேணாம், குட்டி குட்டியாக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அகலம் எடுத்து அப்படியே அடிச்சுட்டு வரணும். இப்போ ஒரே மாதிரி குட்டி குட்டியாக அடித்தாச்சா, அடுத்து இதை விட கொஞ்சமாக அகலத்தை கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே நாம் பெருசாக எடுக்க வேணாம். மிஷினை ஸ்லோவாக தான் ஓட்டணும், ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. ஸ்டார்டிங்கில் இப்போ இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கா, இப்போ அடுத்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருசாக. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பேசிக் டிசைனை முடிக்கிற வரைக்குமேவும் மிஷினை ஸ்லோவாக மட்டும்தான் ரன் பண்ணணும். அப்போனா தான் நம்மளால் ஒவ்வொரு டிசைனையும் ரொம்ப கவனமாக கவனித்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு குட்டி குண்டு, அதுக்கடுத்து அதை விட பெருசு, அடுத்து அதை விட பெருசு. இப்போ நம்ம ஃபுல் அகலம் எடுத்து நல்லா பெரிய பெரிய குண்டாகவும் அடிக்கலாம். இந்த குண்டு மாடலை அடிக்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அகலத்தை கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அகலத்தை குறைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒரு வரிசையிலேயேவும் ஃபஸ்ட்டு குட்டி, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட பெருசு, அதுக்கப்புறம் பெரிய குண்டு, இப்படி ஒரு வரிசையிலேயும் 4 டைப்பில் நாம் அடிச்சிருக்கோம். அடுத்து வரிசையில்
ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி முழு அளவு அகலம் எடுத்து பெரிய பெரிய குண்டாவும் நம்ம அடிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் இது மாதிரி ஒரே மாதிரி அடிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு வராது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு குட்டி அதை விட பெருசுன்னு வரிசையாக அடித்து காட்டினேன். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரியான சிம்பிளான ஒர்க்கு வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட ப்ளேலிஸ்ட்டை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மாதிரி ப்ளவுஸுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஆர்டர் கொடுக்கணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இது குட்டியாக இருக்கா, இது அதை விட பெருசாக இருக்கா, இது அதை விட கொஞ்சம் பெருசு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முழு அகலம் எடுத்து ஃபுல் சைஸில் ஒரு குண்டு. ஆனால் இந்த வரிசையில் பாருங்கள், எல்லா குண்டுமேவும் முழு அளவு எடுத்து ஒரே மாதிரி அடிச்சிருக்கு. ஓகேவா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த டிசைனை நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான ஐடியா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட்டை ப்ளீஸ் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.